நம்ம வீட்டு வாசப்பிடிச்சு கடவுள் வருவாரா? சத்தியமா வருவார். நமக்குத்தான் தெரியல. எப்படி வாரார்னு நமக்கு தெரியல, ஏமாந்து போயிடுறோம். கவியரசர் ரவீந்திரநாத் டாகூர் கீதாஞ்சலி எழுதின புண்ணியவான், நோபல் பிரைஸ் வாங்கினவர், உட்கார்ந்து இருக்கார். ராத்திரி கனவு, கடவுள் காட்சி கொடுத்தார். நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரப்போறேன்ட்டார். நாளை மத்தியானம் 1 மணிக்கு உங்க வீட்டுக்கு வரப்போறேன். தாகூருக்கு எப்படி இருக்கும்? கடவுள் வரப்போறார், நம்ம வீட்டுக்கு கடவுள் வரப்போறார். ஒரு கவுன்சிலர் வந்தாலே வீட்டுக்கு அவ்வளவு ஏற்பாடு பண்றான். கடவுளே வர்றாருன்னா என்ன ஏற்பாடு பண்ணணும்? வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சு, தீபம் ஏற்றி வச்சு, பூமாலை வாங்கி வச்சு, சாம்பிராணி, ஊதுபத்தி, தேங்காய், வாழைப்பழம் எல்லாம் வச்சு கடவுள் வரப்போறார், கடவுள் வரப்போறார், மத்தியானம் 1 மணிக்கு கடவுள் வரப்போறார். காத்து கிடக்கிறார். 12 மணி. ஒரு வயசான ஒரு பெரியவர், 85 வயசு, தள்ளாடிக்கிட்டு வரார். அப்பா, இந்த ஓரத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகட்டுமா? கடவுள் வரப்போறார். நீ வயசான ஆளு, உன்னடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா கடவுள் வரமாட்டார், தீட்டாயிரம், போ. அப்பா, ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போறேன்ப்பா, ரொம்ப களைப்பா இருக்கு, வெயில் தாங்க முடியல, லேசா சாஞ்சிக்கிறேன். அதெல்லாம் கிடையாது, சொன்னா போக மாட்டேன், அறிவு கெட்டவனே. அப்பா, 10 நிமிஷம் உட்காரவா? தடி எடுத்து ஒரு அடி காலில் போட்டார். அந்த பெரியவர் அடியை வாங்கிக்கிட்டு போயிட்டார். 12:30. இப்போ அங்கே இருந்து ஒரு குருட்டு பிச்சைக்காரன், சாமி கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போறேன், வெயில் தாங்கல அப்படின்னா, போடா, அங்ககீரரை பார்த்தா ஆண்டவன் வரமாட்டார். எப்படி இருக்கு? உனக்கு கண்ணு கிடையாது, நீ வரக்கூடாது, பிச்சைக்காரன், போடா. சாமி, ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு போறேன் சாமி. அதெல்லாம் இல்லை, முதுகுல ஒரு போடு போட்டார். அவன் போயிட்டான். 12:55. 1 மணிக்கு கடவுள் வாரதா சொல்லி இருக்கார். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. கர்ப்பிணி பெண்ணு, வயிற்றுல இப்ப குழந்தை பிறந்துரும் போல தெரியுது. அங்க இருந்து தள்ளாடி நடந்து வர்றா. யார்கிட்டையும் கொடுக்க முடியாத சுமை. தலைச்சுமையை இறக்கலாம், வயிற்று சுமையை இறக்க முடியாது. கஷ்டப்பட்டு வாரா. ஐயா, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போறேன்யா, ரொம்ப தாகமா இருக்கு, முடிஞ்சா தண்ணி கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போறேன். ஒன்னு பார்த்தா குழந்தை இப்ப பிறந்துரும் போல இருக்கு. இப்ப குழந்தை பிறந்தா அந்த இடம் தீட்டாயிரும், கடவுள் வரமாட்டார், நல்ல வேலையை கெடுத்த, போசிக்கிறான். ஐயா, முடியல ஐயான்னு உட்கார்ந்துட்டா. ஒரு அடி மண்டையில போட்டார். அவளுக்கு தாங்குமா? அந்த பொண்ணு தாங்க முடியல, அழுதுட்டு எந்திரிச்சு போயிட்டா. 1 மணி ஆச்சு, கடவுளை காணோம். 1:30 மணி ஆச்சு, கடவுளை காணோம். 2 மணி ஆச்சு, கடவுளை காணோம். இன்னும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? கடவுளை காணோம்னு. காணோம். ராத்திரி தூங்குற பொழுது கனவுல திரும்ப கடவுள் காட்சி கொடுத்தார். தாகூர் பிடிச்சிக்கிட்டார். என்னங்க வாரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி விட்டீங்க? அப்பா, 3 முறை வந்தேன். முதல் முறை வந்த பொழுது காலில் அடித்தேன், 2வது முறை வந்த பொழுது முதுகில் அடித்தேன், உலகத்துக்கெல்லாம் தாயா இருக்கிற கர்ப்பிணி பொண்ணா வந்தேன், தலையில் அடிச்சு விட்டேன், இனிமே அடி வாங்க முடியாதுப்பா. கடவுள் எப்படி வருவார்? எப்படி வேணாலும் வருவார். தெய்வம் மனுஷ ரூபேனா, கடவுள் மனித வடிவத்தில் வருவார். யாரு என்னன்னு நமக்கு தெரியாது.